ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோஹோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்தவொரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோஹோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும் 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். 2வது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் 2023-24 ஆண்டில் 68 பேருக்கும், 24-25 நிதியாண்டில் 11 பேருக்கும், 25-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. घर घर तिरंगा, हर घर तिरंगा. நேயர்களே,
சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மில்லட்ஸ் இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் we are planning to introduce this. அதை பற்றி ஆராயறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லேயும் அதிகமாக இருக்குது. இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், வெயிட் லாஸ் அண்ட் இட் ஹேஸ் ஹை நியூட்ரிஷன்ஸ். கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது லட்சியம் என்று கூறினார். கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸில் வெயிட் லிஃப்டிங்காக 65 kgல இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி எங்களை பிஎம் ஹவுஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் எந்த அளவுக்கு க்ரோ பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் எல்லா பிளேயருக்கும் போய் நீங்கள் சொல்லணும். கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும், அதை பற்றிலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்கள் மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் நான் ஏசியன் கேம்ஸ் பண்ணுறேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் சர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப் பதக்கத்தையும், குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.